ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. சப்பாத்தி அப்புறம் தோசை சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா புரோட்டாவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து நல்லா உள்ளி கொஞ்சம் அதிகமாக போட்டு தேங்காய் கம்மியாக போட்டு நல்லா திக்கான ஒரு கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். அடுப்பில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 பெரிய உள்ளி, ஒரு 30 சின்ன உள்ளி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 மிளகா, இது எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். அந்த நல்லா ஒரு கலர் நல்லா கோல்டன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கிடலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி, சாதா வத்தல் பொடி. இது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி வத்தல். லைட்டாக வந்து நான் வந்து வறுத்து பொடிச்சு வச்சுருந்தேன் கொஞ்சம் குறப்பாக. இப்போ அதை போட்டுக்கிடலாம். அதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இதுக்கு ஒரு மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கீரை, அப்புறம் பார்த்திங்கன்னா 10 சின்ன உள்ளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை போடும்போது அந்த ஃப்ளேவரே ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு திக்னஸும் கொடுக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே ஒரு 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து தக்காளியும் இதில் அரைச்சி போடாதா இருந்தால் அரைச்சி கூட போடலாம். அது இதோடு கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ நான் வந்து தக்காளி வந்து முழுசாக தான் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே வந்து வச்சுருங்க. அது வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியும். இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் போட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு ஒரு 2 விசில் அடித்து எடுத்துருக்கேன். சிக்கன் பீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பீஸாக தான் கட் பண்ணி வந்து போட்டிருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஈரலும் வந்து சேர்த்து தான் நான் வந்து போட்டு வேக வச்சு எடுத்துருந்தேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு போட்டுவிடலாம். உப்பு போட்டுவிட்டு மசாலா பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு இறைச்சி மசாலா பொடி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி. மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நார்மலான மசாலா தான் இருக்கும். நம்ம வந்து 1-2 விஷயங்கள் தான் இதில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்லிக்கீரை எல்லாமே அரைச்சி போட்டிருந்தோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ இதில் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து ரொம்ப வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உப்பு காணுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மூடி வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து கொதிக்கட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொதிச்சாச்சு. இன்னும் வந்து அந்த நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே வந்து மிதந்து வரும், அந்த அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணணும். அதனால் மறுபடியும் மூடி வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து நல்லா வந்து குக் பண்ணி எடுத்துடுங்க. சூப்பரான கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இதில் வந்து மல்லிக்கீரை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த உள்ளியோட ஃப்ளேவரு அப்புறம் வந்து சிக்கன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.